அனைவருக்கும் வணக்கம். போலீஸ் பப்ளிக் கனெக்டர்ஸ் அமைப்பிலிருந்து உங்கள் தியாகராஜ். நேற்று நம்ம சைபர் கிரைமை பற்றி சில காணொலிகளை போட்டிருந்தோம். இன்னைக்கு மாணவ மாணவிகளுக்கு அந்த சைபர் கிரைமில் என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்றதை சொல்ல போகிறோம். 3 விஷயம் நம்ம சொல்ல போகிறோம். முதல் விஷயம், நம்ம பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நம்ம ஒய்ஃபையை நம்மகிட்ட டேட்டாஸ் இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக எங்கே ஒன்றாலும் ஒய்ஃபை கிடைக்குதுன்ற ஒரு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி நம்பகத்தன்மை இல்லாத ஒய்ஃபையை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் முக்கியமான தகவல்களை நீங்கள் அனுப்புவீங்க, அது ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணிடுவாங்க. அதுவும் இல்லாமல் ஒய்ஃபையை பார்த்து தான் பயன்படுத்தணும். நான் நேற்று சொன்ன மாதிரி தான் டிஜிட்டல் வேர்ல்டு ரொம்ப மோசமான வேர்ல்டு. அதனால் நம்மளுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு ஃபுல்லாக ஏதாவது கேம்ஸ் ஏதாவது பார்த்துக்கிட்டே இருப்போம். காலையில் காலேஜ் போகும்போதோ இல்லை வெளியில் போகும்போது தான் நம்மளுக்கு சார்ஜ் இல்லைன்னே நினைப்போம். அப்போ பொது வழியில் நிறைய இடத்துல சார்ஜ் இருக்குது. ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க. அதில் இந்த சிப் ஏதாவது வச்சிடுறாங்க. நீங்கள் அப்போ சார்ஜ் பண்ணும்போது உங்களுடைய தரவுகள் எல்லாமே அவங்களுக்கு ஹேக்கர்ஸ்க்கு ஈஸியாக போயிடும். அதனால் வெளி இடத்துல சார்ஜ் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது விஷயம். ஏன்னா நான் இப்போ பல இடத்துல பார்க்குறது என்னென்னா, சார்ஜ் போடுறது எல்லா இடத்துலையுமே இருக்குது. அந்த சார்ஜ் போடும்போது இருங்க. 2. மூணாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பணம் அனுப்புகிறீங்க ஒய்ஃபையில். அப்போது உங்களுக்கு வேறு யாராவது அதை ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் மாணவிகள் இதில் நிறைய பாதிக்கப்படுறாங்க, மன அழுத்தப்படுறாங்க. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற 500,000 கூட அவங்க விடுறது கிடையாது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நாளைக்கு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்.